கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8-9 வசனங்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து, அதாவது ஜனங்களை துன்பப்படுத்துறதுக்கு பிடிச்சிட்டு வர போறான் சபை மக்களை. சவுல் ஒரு ஒளி வந்து தாக்குது, கீழே விழுறான். அது ஒளி கர்த்தருடைய ஒளி தான். இப்போ கண்ணை திறந்து பாக்கியான், ஒருவரையும் காணலை. அப்படின்னு யாரையும் பார்க்க முடியலை. கீழே விழுந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு திறக்கலை. இப்போ கைலாக கொடுத்து கொண்டு அவன் என்ன செய்தாங்களா, கைலாகனா பிடிச்சு கொண்டு போறாங்க. அடுத்த வசனத்தில் அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் பார்க்க முடியல. இப்போ அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17-18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒரு ஊழியக்காரர் வராரு, அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பார்த்தீங்களா, இப்போ கர்த்தர் தட்டி கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறக்க ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. சில ஆட்கள் அப்படிதான், கண்ணையும் தட்டி மூடுவார், கையை தட்டி கீழே போடுவார், காலை தட்டி போடுவார். ஆனால் அதை சரிப்படுத்தணும் யார் வேணும்? யார்? புரியல வாடா. தட்டுனது ஆண்டவர். இப்போ திறக்க யார் அனுப்பியாரு? சில வீட்டில் சில பூட்டு திறக்க யாரை கூப்பிடுவியா? ஆசாரியர் வருவாரா? தெரியாமல் ஏதாவது பூட்டிட்டியா? சாவி எங்கேயாவது போட்டுட்டியா? லாக் ஆச்சுது, யாரை கொண்டு வாரியா? நீங்கள் கூட வச்சு சுத்தி வச்சு அடித்தாலும் திறக்காது. அவர் வருவார், ஈஸியாக என்னத்தை போட்டு கிறுக்குவார், கலத்தி எடுப்பார், ஸ்க்ரூ வச்சு தட்டுவார், அவருக்கு டெக்னிக் தெரியும். பார்த்தீங்களா, நம்ம பூட்டி தள்ளிடுறோம். திறக்க ஒரு ஆள் வருது இல்லை. அது மாதிரி ஆண்டவர் கண்ணை அடைச்சாரு. ஏன்னு ரொம்ப சட்டம்பி. சட்டம்பின்னா சாதாரண சட்டம்பி இல்லை. எங்கேயாவது ஏசு ஏசுன்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. யாராவது கை தட்டுனா பிடிக்காது, அல்லையிலேன்னா பிடிக்காது. பார்த்தாரு, நீ சட்டம்பி இல்லையா, ஒற்ற தட்டு. இனி நீ அபிஷேகம் பெற்ற நல்ல பெந்தேகோஸ்தே சபையில் போய் கை வச்சணும். அப்போ தான் கண்ணு திறக்கும், அப்போ தான் கால் திறக்கும், அப்போ தான் கால் நடக்கும், கை நடக்கும். இப்படி நிறைய பயில்வான்கள் எல்லாம் ஆண்டவர் அடிச்சு வச்சிருக்காரு. புரிஞ்சுதா? இது சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இது சத்தியத்தை சொல்கிறேன் நான். இப்போ பாருங்க, அடுத்த வசனத்தில், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் புரை வளர்ந்துருக்கு. அப்போ கண்ணு அவனுக்கு தெரியல. அதே மாதிரி தடுமாறுது. வந்து கை வச்சோன்னா அது கீழே கலண்டு விழுது. அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து பவுல் ஆயிட்டார். சில சட்டம்பிமாரெல்லாம் ஒரு காலத்தில் சில சபைகளில், பாரம்பரிய சபையில் பேருக்கு அப்படி இப்படி ஆண்டவர் அறியாத இந்த பெந்தேகோஸ்து போகிறவங்க, அவங்கள இவங்கள பைபிள் படித்தவன, ஊரில் ஒருத்தன் குடிகாரன் ரவுடிவனும் ஒருத்தனும் பண்ண மாட்டான். பெந்தேகோஸ்துக்கா போகிற அப்படின்னு எல்லாம் கேளாலும் பண்ணுவாங்க, கிண்டல். இந்த குடும்பத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். வீட்டில் போய் உங்கள் ஊரில் எந்த சபையாக இருக்கலாம், சின்ன சபையை பெரிய சபையை, ஏதோ ஒரு கஷ்டத்தில், நோயில், பிரச்சனையில் இதே மாதிரி ஒரு சபைக்கு போன குடும்பங்களை கஷ்டப்படுத்தி உபத்திரப்படுத்தி ஊரில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற கஷ்டப்படுத்தின குடும்பங்களே பாருங்களேன். எல்லா குடும்பம் அழிஞ்சு கிடக்கு. நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் இது போயின்னா நான் பைக்கைகளை வச்சுருவேன். ஆனால் பண கொழுப்புலையும், படிப்பின் கொழுப்புலையும், பதவி கொழுப்புலையும் மக்களை தடுப்பாங்க. பேரை வெட்டிடுவேன், ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாது, கல்லறை தொட தர மாட்டேன். ரகசியம் இதுதான். ஊழியக்காரன் போய் கை வச்சா தப்புனாங்க, ஜெபிச்சா தப்புனாங்க. அந்த ரூட்ல போறேன்னா முடிஞ்சு. ஆண்டவர் நேரம் வந்து திறக்கல. ஏன்னா கண்ணை திறந்து ஞானஸ்தானம் எடுக்கணுமே, தண்ணிக்குள்ள இறங்கணுமே. சொல்ல புரியுதா உங்களுக்கு? விஷயம் புரிஞ்சுது? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா ஆளுநர் மாத்திரணும். சத்தியத்தை சொல்றேன். சத்தியத்தை சொன்னா நான் சத்துரு ஆயிடக்கூடாது. இனி ஒன்று கூட சுட்டி காட்டுறேன். பைபிள் எப்படிப்பட்ட சம்பந்தம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். பாருங்க, அப்போ 13 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேஸ் என்னும் பேர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். பார்த்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதன், மாயவித்தக்காரன். கள்ள தீர்க்கதரிசி, மாயவித்தக்காரன் மந்திரவாதி, குறி சொல்றவன், அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. கண்டார்கள். அடுத்த வசனத்தில், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து
அவனுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். அவன் கூட ஒருத்தன் இருக்கிறான், செருகி போல். அவன் கொஞ்சம் நல்ல ஞானம் உள்ளவன், விவேகம் உள்ளவன். அவனுக்கு ஆசை ஆண்டவருக்கு வசனத்தை கேட்கணும்னு. அவன் கூட தான் இருந்தான், மந்திராதி கூட. இப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, பைபிளை கொஞ்சம் அறியணும். இது இந்த மந்திராதி கூட எத்தனை நாள் தான் தெரியாது, தேங்காய் முட்டை அடித்து உடச்சி சாப்பிட்டு நேற்று 12 மணிக்கு உடைக்கன்னு சொல்லியான், கல்லறை தோட்டத்தில் சுடுகாட்டில் போய் மண் எடுக்கன்னு சொல்லியான், கோழி முட்டையை கொண்டு வான்னு சொல்லியான், தேங்காயை கொண்டு வான்னு இல்லையா, உலக்கையை கொண்டு வான்னு சொல்லியான், நூல் கட்டன்னு சொல்லியான், 101 ரூபா கொண்டு வான்னு சொல்லி 5001 கொண்டு வான்னு சொல்லி எத்தனை நாள் கொஞ்சம் பின்னால் போகிறது. அவனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது, ஓஹோ பைபிளை பற்றி பிரசங்கிக்கிறாங்களாம், இதை பற்றி கொஞ்சம் கேட்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் பாருங்க, மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவனோட எழுத்து நின்றான். அங்க கன்வென்ஷன் கொடுத்தா போற விடுதலை பெறுவலா, அது மதமாத்திய கூட்டம், அங்கேயா போற பார்த்து கைப்பா நீ போனேன்னா அவனை இவன் தடிக்கான். அடுத்த வசனத்துல, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்குக்கு நிறைந்தவனே, அந்த மந்திராதியை பார்த்து, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுதல் ஓய மாட்டாயோ. அடுத்த வசனத்தில், இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் ஈரலாமும் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கலை தேடினான். கண்ணு தெரியாத போச்சு. யாரு? மந்திரவாதி. மந்திரவாதி எல்லாம் இப்படி தான் கடைசியில் பார்த்தீங்களா? ஏன் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு விரும்புகிற அவனை தடுத்தான். தான் ஃபர்ஸ்ட் அவன் செய்கிறதும் அநியாயம். தேவனை தேடி அவனை தடுத்தான். பார்த்தியா, அந்த ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஊழியக்காரர் மூலமா நீ சூரியனை பார்க்க மாட்டேன்னு சொன்ன கண்ணு தெரியல, கைப்பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குல்ல. இதே சவுல் தான் முதல்ல பவுலாவுக்கு முன்னால் அவரு கண்ணையும் கிளியர் பண்ணாரு, கண்ணை மூடி அணிய வச்சு திறந்தார். இப்ப இவர் இங்க ஒரு ஆளு கண்ணை மூடியாரு. நல்ல கேளுங்க, ஒரு நாளுமே கர்த்தரை தேடுகிறவங்கள தடுக்காதுங்க, வழிகாட்டுங்க, போங்க, நல்ல ஒரு சர்ச்சைக்கு போங்க, ஆண்டவர் தேடுங்க, குடும்பம் நல்லாகட்டும், குடி மாறட்டும், விபச்சாரம் மாறட்டும், வேசித்தனம் மாறட்டும், பெருமை மாறட்டும், திருட்டு மாறட்டும், நல்ல வழியில் வரட்டும், சர்ச்சைக்கு போங்க, பைபிளை படிங்க. இதை தான் சொல்லணுமே தவிர போகாத போகாத போகாதன்னு தடுத்தால் அந்த குடும்பத்தில் சாபம். அப்படி தடுத்த நிறைய குடும்பத்தில் சந்ததிகளை நீ கஷ்டப்படுது தெரியுமா? படிப்பு, பதவி, ஆணவம், பைபிளை பற்றி தெரியாம, தேவனை பற்றி தெரியாம எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரை தேடின மக்களுக்கு தடை உண்டு பண்ணி, அதனால தேவனுடைய சாபத்தினால் எத்தனையோ குடும்பம் இருக்கு. நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க முன்னோர்களோ நீங்க கூட அப்படி இருந்திருக்கலாம். யாராவது இப்ப கை வைத்தா வைத்துவீங்க வேண்டாம், நீங்க ஒரு நாள் அப்படி இருந்திருப்பீங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தவங்களை சந்திச்சிருப்பாரு. சிலரை ஏதோ ஒரு சூழ்நிலை தட்டி எடுத்தாரு, கிளியர் பண்ணி எடுத்தாரு. ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு வியாதிய போல கண்ணை அடிச்சாரு, காலை அடிச்சாரு. அந்த நேரத்தில் யாரோ தூக்கி கொண்டு போனாங்க, ஏதோ ஒரு பாஸ்டர்கிட்ட, ஏதோ ஒரு சுகமளியும் கூட்டத்தில், அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, அது ஒரு கன்வென்ஷன் கொடுத்த தப்புனிய உண்மைதானே? அப்போ கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏய் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ, மந்திராட்டை கொண்டு போ, அது சாராய கடை கொண்டு போ, இப்படியோட அல்லையே கொடுத்து கொண்டு போகாத. அப்பமும் நல்லா இந்த பாம்பு நினைச்சவன் நடிச்சு பார்த்துருப்பியா. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, போட்டு பிளச்சனை இழுத்து கொண்டு வந்துடணும், தப்பி நிற்கிறியா. உண்மைதானே? அப்படி உண்மைன்னு சொல்லுவாங்க, மட்டும் கை வைத்துங்க. நான் பேசுகிற உண்மைன்னு நான் கொஞ்சம் அதை புரிஞ்சவங்க கை வைத்துங்க, பாப்பா தலைமையில வைத்துங்க, ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. சவுலாகிய பவுலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான், கண்ணை குருடாக்கினார். இங்கே ஒரு மனிதன், மாயத்தைக்கார மந்திரவாதி ஒருவன் ஆண்டவரை தேட மனதாய் இருக்கும்போது அவனை தடுத்தான், எதிர்த்து நின்றான். அவனுக்கும் கண்கள் இருளடைந்து போனது. தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி போக விடாமல் யாரும் அங்கே தடுத்திருந்தேன்னா, எங்கள் குடும்பத்தில் தடை பண்ணியிருந்தாங்கன்னா, அதனால் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருள் இருக்குமானால் அதை எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரை. கேளுங்க, நாங்கள் ஏதாவது அப்படி பண்ணியிருந்தேன்னா ஆண்டவரே, ஏதாவது இந்த சவுலாகிய பவுலை போல, இந்த செர்கியூ பவுலை போல நாங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா, அதனால் எங்களுக்கு கண்ணு தெரியாதது மட்டும் இல்லை, இதை வாழ்க்கையில் ஒரு இருளும் மந்தாரமும் குழப்பமும் தடையும் எதை செய்தாலும் வாய்க்காம நாங்கள் இருப்போம். எங்களை மன்னித்து கேளுங்க ஏசப்பா, எங்களை மன்னிங்க, கேளுங்க.
எங்கள் பெற்றோர்கள் செய்த குற்றத்தை, நாங்கள் செய்த குற்றத்தை அறியாமல் செய்துட்டு எங்களை மன்னிச்சு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதி, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் எல்லாவற்றையும் மாற்றங்களுக்கு கேளுங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.